நேயர்களுக்கு வணக்கம். ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் அன்பின் அப்பா, அத்தியாயம் 19. இன்பா அவனின் அலைபேசியில் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் என்னும் விளையாட்டை விளையாடிக் கொண்டிருந்தான். எதிரியுடன் சண்டையிட்டு அவனின் ராஜ்யத்தை காப்பதுதான் விளையாட்டின் நோக்கம். இன்பா அதில் மூழ்கியிருக்க மாதவன் அவன் அருகில் வந்து அமர்ந்தார். அப்புறம் இன்பா, எப்போ ஊருக்கு போகணும்? இன்னும் 4 நாள்ல போகணும் மாமா. 1 வாரம் தான் லீவ் கிடைச்சது. ப்ராஜெக்ட் முடிஞ்சிட்டா மறுபடியும் லீவ் எடுக்கலாம். இன்பா பதில் கூற, அங்க எதுக்காக வீடு பார்த்து மாறி இருக்க? தேவையில்லாத செலவு தானே. இத்தனை நாளும் நான் ஒருத்தன்தான், அதனால பசங்க கூட சேர்ந்து இருந்தேன். இனி அப்படி இருக்க முடியுமா? அதுவும் இல்லாம இனி நீங்க எல்லாரும் வந்து போகும்போது இடம் வசதி தேவைதானே. அது அன்பு எதுக்கு அவ்வளோ தூரம்? அவளுக்கு அந்த ஊரு புதுசு, வெளியே எங்கேயும் பெருசா தங்காத பிள்ளை அது. அன்பு, நான் என்ன செய்யணும் மாமா? உங்க பயம் புரியுது. அதுக்காக நான் எப்படி அன்பை விட்டு போவேன்? நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னேனே இன்பா, இங்க வந்துருன்னு. இப்ப முடியாதுன்னு சொல்றீங்க. நான் எப்போ மாமா முடியாதுன்னு சொன்னேன்? நான் எடுத்திருக்கிற ப்ராஜெக்ட் முடிய 6 இல்லை 8 மாசம் ஆகும். அது வரைக்கும் தான் நானும் அங்க இருக்க போறேன். அதுக்கப்புறம் அப்பாவோட தொழிலை பார்த்துக்கிட்டு இங்கேயே செட்டில் ஆகிற ஐடியா தான் எனக்கும். இன்பா விளக்கமாய் சொல்ல, சரி, நீங்க போயிட்டு 8 மாசத்துல வந்துடுங்க. அதுவரை அன்பு இங்கேயே உங்க வீட்டில் இருக்கட்டும். நீங்களும் லீவுக்கு ஊருக்கு வாங்க. நானும் அங்கேயே வந்து அன்பை பார்த்துப்பேன். இதே இடத்துல மனோ இருந்தப்ப இப்படிதான் செய்தீங்களா மாமா? அது இல்லை இன்பா, அன்பு சின்ன பொண்ணு. புது இடத்துல தனி ஒருத்தியா எல்லாத்தையும் கவனிக்கிறது அவளுக்கு கஷ்டமா இருக்கும். வேணி அளவுக்கெல்லாம் அன்புக்கு திறமை பத்தாது. அதான். அப்ப எதுக்கு மாமா குடும்பம் நடத்த தெரியாத சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க? அன்புக்கு திறமை இல்லாம போனதுக்கு யார் காரணம்? நீங்க தானே. இனியும் அவளை திறமை இல்லாத ஒருத்தியாவே வளர்க்க நினைக்கிறீங்களா? வெளியே வந்தாதானே 4 விஷயம் அவளுக்கும் தெரியும். என்னால என் பொண்ணை பிரிஞ்சு இருக்க முடியாது இன்பா. என்னாலும் என் பொண்டாட்டியை இங்க விட்டு போக முடியாது மாமா. இன்பா கூற மாதவன் அமைதியாய் எழுந்து சென்றிருந்தார். அவரை காயப்படுத்த வேண்டும் என்று இன்பா எந்த திட்டமும் போடவில்லை. ஆனாலும் சந்தர்ப்ப சூழ்நிலை பேச வைத்திருந்தது. மதிய உணவையும் முடித்துவிட்டுத்தான் இல்லம் வந்திருந்தனர் அனைவரும். மனோ பேணி இடையில் புன்னகை சாரல் வீச அன்பின் கண்கள் கணவனை கண்டு கலங்கிக் கொண்டே இருந்தது. இல்லம் வந்து அவளின் பின்னேயே அறைக்குள் வந்தவன் அவளை பின்னிருந்து அணைத்து கழுத்தில் முத்தம் வைக்க அவளிடம் அதற்கான எந்த பதிலும் இல்லை. என்னாச்சு செல்விக்கு? ஏன் இந்த அமைதி? கேட்டவன் மீண்டும் கழுத்தில் முத்தம் தர அன்பு அவனை விலக்க முயன்றாள். இன்பா அவளை விட்டு பிரிந்து நிற்க இவளோ கட்டிலில் வந்து அமர்ந்திருந்தாள். அப்போதுதான் அன்பின் கண் கலங்கியிருப்பதை பார்த்தான். என்னாச்சு செல்விமா? லேசா தானே பிடிச்சேன், வலிக்குதா? இன்பா அவளின் கைப்பிடித்து பரிவுடன் கேட்க, என்னால எங்க அப்பாவை விட்டு வர முடியாது மாமா. நீங்க என்ன உங்களோட கூப்பிட்டு போயிடுவேன்னு அப்பா கிட்ட சொன்னீங்களா? ஏன், செல்விக்கு என்னோட வர விருப்பம் இல்லையா? இல்ல மாமா. அப்ப என்னோட இருக்க வேண்டாமா? என்னை விட்டு தனியா இருந்துப்பியா நீ? இன்பா கேட்க, நீங்க தான் வேலை முடியவும் இங்கே தானே வரப்போறீங்க. அதுவரை நானும் நம்ம வீட்டில் இருக்கேன். அப்பா தினம் வந்து என்னை பார்த்துப்பார். நம்ம வீடியோ காலில் பேசிக்கலாமாமா? சரி அன்பு, உன் இஷ்டம் போல இங்கேயே இருந்துக்கோ. நான் 8 மாசம் கழிச்சு வந்து உன்னை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன், சரியா? நான் நம்ம வீட்டுக்கு வரேன் மாமா, இங்கே இருக்கேன்னு கேட்கல. என்னால உங்களோட அந்த ஊருக்கு தான் வர முடியாதுன்னு சொன்னேன். வேண்டாம் அன்பு, அங்க ஊர்ல சொந்தம் எல்லாம் ஏன் நீ என்னோட ஊருக்கு வரலன்னு எதையாவது பேசுவாங்க. அது நல்லா இருக்காது. நீ இங்கேயே இருந்துக்க, அதான் சரி. நான் அம்மா அப்பா கிட்ட பேசிக்கிறேன். சொன்ன இன்பா உடைமாற்ற நகர
அன்பு அவனை பின்னிருந்து அணைத்திருந்தாள். தேங்க்ஸ் மாமா. நான் போய் இதை அப்பா கிட்ட சொல்லிட்டு வரேன் இருங்க. அவருக்கு இது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? மதியம் உங்க பதிலை கேட்டு அப்பா சாப்பிடவே இல்லை மாமா. சொல்லிவிட்டு அன்பு வெளியே சென்றிருக்க இன்பா இப்போது கலங்கி போய் அமர்ந்திருந்தான். அன்று இரவு உணவை வேண்டாம் என மறுத்தவன் அவனின் விடுமுறையை ரத்து செய்திருந்தான். அன்றே அவனுக்கு என்ன வேலைகள் மீதம் இருக்கிறது என பார்க்க தொடங்கியிருந்தான். இரவு அன்பை நெருங்கவே முடியாத அளவுக்கு அவனுள் ஏதோ ஒரு வலி. அடுத்த நாள் கறிவிருந்து என்பதால் வீட்டில் சொந்தங்கள் நிறைந்திருக்க இன்பா சொந்தங்களுடன் பேசியபடி அன்பையும் அவளின் மீதான வருத்தங்களையும் தவிர்க்க முயன்றிருந்தான். கறிவிருந்து முடிய சொந்தங்கள் கிளம்ப தயாராக தாயையும் தந்தையையும் கூப்பிட்டு அவனின் முடிவை சொல்ல கோகிலா பாட்டி முகத்தில் பெரும் வருத்தம். நீங்க அடிக்கடி வந்து அன்பை பார்த்துட்டு போங்கம்மா. கொஞ்ச நாள் தானே, நான் வரவும் அங்க வந்துருவோம்மா. இன்பா தாயிடம் எடுத்து கூற, உன் விருப்பம் எனக்கு முக்கியம். உனக்கு சரினா எனக்கும் சரிதான். நாங்க அன்பை பார்த்துப்போம். நீ உன்னை கவனமா பார்த்துக்க கண்ணு. சிவகாமி சொல்ல, சரிம்மா, நீங்க எதையும் அதிகம் யோசிக்காதீங்க. எல்லாம் சரியா நடக்கும். இன்பா தாயின் கையில் அழுத்தம் கொடுத்து பேசி சமாளித்திருந்தான். அன்று இரவும் அன்பு அமைதியாய் உறங்கி இருக்க இன்பா உறங்காது அன்பையே பார்த்திருந்தான். அவனின் ஆசைகள் எல்லாம் அவன் கண்முன்பே நொறுங்கி விழ இன்பா பெருமூச்சு விட்டு உறங்க முயன்றிருந்தான். அதற்கு அடுத்த நாள் இன்பா பெட்டியுடன் கிளம்பி வர, எங்கடா கிளம்பி நிக்கிற? மனோ கேட்க, ஊருக்கு. எனக்கும் வேலை இருக்குல்ல, வீட்டுக்கு போய் சில பொருள் எடுக்க வேண்டியது இருக்கு. அதை முடிச்சுட்டு நேராக ராத்திரி ஃப்ளைட்டில் புனே போயிடுவேன். இன்பா சொல்ல, இன்னும் லீவ் இருக்கே இன்பா. லீவ் மட்டும் இருந்தா போதுமா? கடுப்பை கிளப்பாம சும்மா இருடா. இன்பா சலிப்பாய் கூற மனோ வாய்மூடி இருந்தான். வீட்டில் உள்ள அனைவரிடமும் விடைபெற்றவன் அன்பிடமும் இயல்பாய் விடைபெற்றிருந்தான். இன்பா அவளை கடந்து வாசல் வர, வாசல் வரை உடன் வந்தவள் இன்முகமாக அவனுக்கு விடை கொடுத்திருந்தாள். புனே வந்து சேர்ந்தவன் சாவியை போட்டு வீட்டை திறக்க சட்டென அவனை கண்கள் கலங்க செய்திருந்தது இரு நாளாய் அவனுள் இருந்த அழுத்தம். அன்பின் படத்தை பெரிதாக்கி ஹாலில் மாட்டியிருந்தவன் அவள் வந்து பார்த்து இன்ப அதிர்வில் வாயடைத்து போவதையும் பார்க்க ஆவலாய் இருந்தான். இப்போது அதெல்லாம் நடக்க வாய்ப்பில்லை என அறிந்ததும் மனம் வலித்தது. அடுத்த நாள் இவன் அலுவலகம் செல்ல அவனின் நண்பன் ராஜு புரியாது பார்க்க இன்பா அவனின் இருக்கையில் சென்று அமர்ந்திருந்தான். என்னடா ஊருக்கு வரேன்னு சொல்லவே இல்லை? சிஸ்டரை எங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லியிருந்த, என்னாச்சு? அவ ஒரு டிப்ளமோ கோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. எப்படியும் 2 மாதம் ஆகும். சரி, உனக்கு இன்னும் 2 நாள் லீவ் இருக்குல்ல, அதுக்குள்ள அதை ஏன் கேன்சல் பண்ணிட்டு வந்து நிற்கிற? என் பக்க வேலை தீங்கி நிற்கும், அதான் வந்துட்டேன். சீக்கிரம் ப்ராஜெக்ட் முடிஞ்சா புனே விட்டு ஓடிடுவேன், அதுக்கு தான். இன்பா கூறவும் ராஜு முகத்தில் புன்னகை. ராஜு நகரவும் இன்பா முகத்தில் சங்கடம் பரவியது. சில நிமிடங்கள் சுயபச்சாதாபம் எட்டி பார்க்க முயன்று அவனை சமன் செய்து கொண்டவன் வேலையை பார்க்க தொடங்கியிருந்தான். இரவு இல்லம் வந்தவன் கதவை திறக்க எதிரே புகைப்படத்தில் அன்பு சிரித்தாள். நேராய் புகைப்படம் அருகில் சென்று நின்றவன் அவளையே சில நொடிகள் பார்த்திருந்தான். பின் அலைபேசி எடுத்து அழைப்பு கொடுத்தான். எதிரில் ரிங் செல்லும் ஒலி கேட்டு பின் அன்பின் குரல் கேட்டது. ஹலோ மாமா, சொல்லுங்க, வீட்டுக்கு வந்தாச்சா? என்ன பண்ற அன்பு? கோவிலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன் மாமா. பழனிக்கு போறோம் எல்லாரும். இப்பவே போய் தங்கிட்டா காலையில வெயிலுக்கு முன்னாடி படியேறி முருகனை தரிசிக்கலாம்னு பிளான். வேற? இன்பா அவளாய் கேட்க, வேற என்ன, நீங்க என்ன பண்றீங்க? நான் ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வந்து உனக்கு கால் பண்ணியிருக்கேன். எனக்கு உன்னை தேடுது செல்விமா. அடுத்த லீவ் எப்போ கிடைக்கும்? கிடைச்சதும் வந்துடுங்க. அன்பு கூற, உனக்கு என்ன தேடலையா செல்வி? ஒரே நாளில் எப்படி மாமா தேடும்?
நீங்க தனியா இருக்கிறதால அப்படி ஃபீல் ஆகும் போல. அன்பு சொல்லவும், ம் இருக்கும். gift பாக்ஸ் எல்லாம் திறந்து பார்த்தியா? இல்ல மாமா. இன்னைக்கு அப்பா கூட பண்ணைக்கு போயிருந்தேன். கோவில் போயிட்டு வந்து தான் பிரிக்கணும். நான் கொடுத்த கிஃப்ட இன்னும் பார்க்கலையா நீ? இல்லையே. சரி, இப்ப பிரி. நான் வீடியோ கால் வரேன். மீண்டும் இன்பாவின் குரலில் ஆர்வம் எட்டி பார்க்க, இல்ல மாமா, இப்ப வேண்டாம். நான் கோவில் போயிட்டு வந்து பிரிக்கிறேன். அப்பா கிளம்பிட்டாரு. நான் போனை வைக்கவா? அன்பு கேட்கவும், இன்பாவின் உள்ளே எதுவோ உடைவது போல ஒரு உணர்வு. சரி அன்பு, நீ பாருடா, நான் வைக்கிறேன். பத்திரமா எல்லாரும் போயிட்டு வாங்க. கவனமா படியேறி போ. ஃப்ரீயா இருக்கும்போது கால் பண்ணு. டேக் கேர். இன்பா சொல்லிவிட்டு சட்டென அழைப்பை துண்டித்திருந்தான். அவனின் காதலை அவன் கைப்படவே எழுதி அவனின் மொத்த காதலையும் அவளுக்கு தெரியப்படுத்தியிருந்தான். அவளுக்கு பிடித்த மெரூன் நிற டெடி பொம்மை, அவளுக்கு பிடித்த மஞ்ச் மிட்டாய்கள், அவனின் காதல் கடிதம் என திருமணத்தின் போது மனைவிக்கு பரிசளித்திருந்தான். அதனால்தான் முதலிரவில் அவள் வார்த்தையால் சொன்ன காதலுக்கு மறுமொழி சொல்லவில்லை அவன். அவளே படித்து தெரிந்து கொள்ளட்டும் என நினைத்தவனுக்கு தெரியவில்லை. அதை வாசிக்கும்போது அவளை தான் வெறுத்து இருப்போம் என்னும் வருங்கால செய்தி. அவர்கள் பழனிக்கு செல்லும் முன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள், பழனிக்கு சென்றபின் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் என நிறைய அனுப்பி வைத்தாள் அன்பு. ஆனால் அனைத்திலும் அவளுக்கு அருகில் அவளின் அப்பா, அன்பின் அப்பா. அத்தியாயம் 20. அன்பு பழனி சென்று வந்து 1 வாரமாகி இருந்தது. அன்று சிவகாமியும் கோகிலா பாட்டியும் இல்லம் வந்திருந்தனர். இருவரையும் அன்பு இன்முகமாய் வரவேற்றிருந்தாள். மாதவன் அவர்களுக்கு மதிய விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார். வள்ளியுடன் பொறுப்பாக நின்று சமையல் செய்து பரிமாறிய மருமகளைக் கண்டு சிவகாமிக்கு நிம்மதி. மதிய உணவை முடித்துவிட்டு பெண்கள் அனைவரும் ஓய்வாக அமர, மனோ எப்ப கிளம்பினான் வள்ளி? கோகிலா கேட்க, 4 நாள் ஆச்சுமா. என் மருமக இந்த முறை நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்தியை சொல்லிடுவான்னு தோணுது. வள்ளி சொல்லிவிட்டு வெற்றிலை பாக்குடன் அமர, உன் மருமக மட்டும் சொன்னா போதுமா வள்ளி? என் மருமகளும் சொல்லணும் இல்ல? அவதான் போமாட்டேன்னு நின்னான்னா நீங்களும் சரின்னு உங்களோடையே வச்சுக்கிட்டா எப்படி? சிவகாமி கேட்க, அண்ணி இதென்ன இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு உங்க வருத்தம் புரியாம இல்ல. நானும் எடுத்து சொல்லிட்டேன். அப்பனும் மகளும் ஒருத்தர் விட்டு இருக்க மாட்டேன்னு சொன்னா நான் என்ன செய்ய? சரி, இதுங்க தான் அறிவில்லாம பேசுதுங்கன்னா, இன்பா என் பொண்டாட்டியை விட்டு போக முடியாதுன்னு சொன்னவன் அப்படியே பிடிவாதமா நின்று இருக்கலாம். அவங்கிட்ட இந்த அன்பு என்ன பேசினாலோ, கோவில் போயிட்டு வந்தவன் மாத்தி இருந்துக்கன்னு சொல்லிட்டான். இதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும்? நீங்க அதெல்லாம் முடியாதுன்னு இன்பா கிட்ட மறுத்து பேசுனீங்களா? இல்லையே. நான் ஒருத்தி பேசினா என் பேச்சு சபை ஏறுமா சொல்லுங்க? வள்ளி புலம்பி விட, இத்தனை நாளும் தான் ஒத்தையில இருந்தான், சரி நியாயம். கல்யாணமான அப்புறமும் ஒத்தையில தானே கிடக்குறான். அத்தனை தேவைக்கும் தானே வள்ளி பொண்டாட்டி. இவங்க 8 மாசம் அவனை விட்டு இருந்தா சரி வருமா? பொண்ணை கட்டி கொடுத்தா பிரியத்தானே வேணும். இப்படி பொண்ணும் மாப்பிள்ளையும் சேராம 8 மாசம் தனியா இருக்க எதுக்கு கல்யாணம்? அப்படி என்ன பொண்ணையே வாழ விடாத அளவுக்கு அப்பம் பாசம் உன் புருஷனுக்கு? எனக்கு அன்பு இங்க இருக்கிறதுல துளியும் விருப்பம் இல்லை வள்ளி. நீ மாப்பிள்ளை கிட்ட பக்குவமா பேசு. பொண்ணை புருஷன் வீட்டுக்காவது அனுப்பி வைங்க. அதான் உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் மரியாதை. கோகிலா பாட்டி கூற வள்ளி சரி என கூறியிருந்தார். அன்பு இதையெல்லாம் சமையல் அறையிலிருந்து கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள். அவளுக்கும் இன்பாவுடன் இருக்க ஆசைதான். அவனின் அன்பும் பரிவும் அவளுக்கு விருப்பமான ஒன்றுதான். ஆனால் தகப்பனை பிரிய வேண்டும் என்னும் ஒற்றை விஷயம் மட்டும் அவளை நிறைய தயங்க செய்திருந்தது. இதே விஷயங்களை படுக்கை அறையில் படுத்திருந்த மாதவனும் கேட்டிருந்தார். மகளின் வாழ்க்கையை வாழவிடாத அளவுக்கா தான் நடந்து கொள்கிறோம் என்னும் கேள்வி அவரை அரிக்க தொடங்கியிருந்தது. இரவு அன்பு இன்பாவிற்கு அழைக்க இன்பா அழைப்பை ஏற்றிருந்தான். மாமா வீடியோ கால் வாங்களேன், எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு, ப்ளீஸ். வேலையா இருக்கேம்மா, நீ இப்படியே சொல்லு. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீங்க என்ன சாப்பிட்டீங்க? டீ குடிச்சேன், அவ்வளோதான்.
வெளியே போய் தான் சாப்பிடணும். இப்போ வெளியே போக நேரம் இல்லை. சாப்பிட்டு வேலையை பார்க்கலாம் இல்லை மாமா, மணி இப்போவே 9:30. ம், சரிம்மா. சரி இல்லை, எழுந்து சாப்பிட போங்க. அந்த பிரேக்கில் எனக்கு வீடியோ கால் பண்ணுங்க. ஆக உனக்கு என்ன பார்க்கணும், அதுக்கு தான் இந்த அக்கறை இல்லை? அத்தனை அக்கறை உள்ளவ என்னோட வந்திருக்க வேண்டியது தானே. உனக்கு தான் என் மேலே ஒன்றும் இல்லையே. என்னோட இருக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு வெயிடி ஃபோனை. இன்பா எரிந்து விழுந்திருக்க அன்பு கலங்கியிருந்தாள். அன்பு நேராய் மனோவிற்கு அழைக்க வேணியின் மடியில் படுத்திருந்தவன் சட்டென அவளின் அழைப்பை ஏற்றிருந்தான். என்னடா பாப்பா, இந்நேரம் கால் பண்ணியிருக்க? மாமா என்னை திட்டார், எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல சொல்லிவிட்டு அன்பு தேம்பி அழ, அவன் எதுவும் ஒர்க் டென்ஷன்ல இருந்திருப்பான். நீ நாளைக்கு கால் பண்ணி பேசு, அவனே உன்னை சமாதானம் பண்ணுவான். சரி சொல்லிவிட்டு அன்பு அழைப்பை முடித்திருக்க மனோ நண்பனை அழைத்திருந்தான். மனோவின் எண்ணை கண்டதும் இன்பா நெற்றி சுருங்கி யோசனையாக அழைப்பை எடுக்க, டேய் எருமை, என் தங்கச்சி அழ வைக்கிற அளவுக்கு என்னடா பேசின? நீ உன் பொண்டாட்டி கூட தானே இருக்க? ஆமா. சாப்பிட்டியா? ம், சாப்பிட்டேன். நீ நல்லா பொண்டாட்டி கையால் ருசியாக சாப்பிட்டு பேசுகிற. நான் என் பொண்டாட்டியை நேரில் கூட பார்க்க முடியாமல் ஏங்கி போய் உட்காந்துருக்குறேன். ப்ராஜெக்ட் கழுத்தை அறுக்குது, பயங்கரமாக பசிக்குது. சாயந்தரம் ஒரு டீக்கு அப்புறம் இன்னும் எதுவும் சாப்பிடல. இதில் இப்போ உன் அருமை தங்கச்சி கூட வீடியோ கால் பேசணுமா? அவளை பார்த்தா என்னால் இங்கே உட்கார கூட முடியாது. ஏற்கனவே அவளை ரொம்ப தேடுது எனக்கு. இதில் ஒன்றும் புரியாமல் மனுஷனை கடுப்படிச்சா கொஞ்சவா செய்வேன்? அவளுக்கு அவள் அப்பா போதும். என்னோட வர விருப்பம் இல்லாதவளுக்கு என் முகத்தை மட்டும் பார்க்கணுமா? பார்த்துட்டு இவன் நிம்மதியாக தூங்கிடுவா. நான் இன்பா மனதில் உள்ளதையெல்லாம் கொட்டி இருக்க, சாரி மச்சி, பாப்பா நீ திட்டேன்னு சொல்லி அழவும் மனசு கேட்கல. நீ சாப்பிட்டு வேலையை பாரு, நான் வைக்கிறேன். மனோ சொல்லிவிட்டு அழைப்பை முடிக்க இன்பா மடிக்கணினியை ஓரமாக வைத்துவிட்டு கண்மூடி அமர்ந்திருந்தான். மீண்டும் அலைபேசி எடுத்து அன்பிற்கு வீடியோ கால் செய்திருந்தான். முதல் முறை தவிர மீண்டும் மீண்டும் அழைத்து பார்த்தான். அன்பு அதை ஏற்கவே இல்லை. சட்டென மாதவனின் அழைப்பு வர எடுத்திருந்தான். சொல்லுங்க மாமா. அன்பு தூங்கிட்டா இன்பா, நாளைக்கு பேச சொல்லட்டுமா? சரி மாமா, இப்போ 10 நிமிஷம் முன்னாடி தான் பேசினா, அதான் கூப்பிட்டேன். நான் கேட்கக்கூடாது தான், இருந்தாலும் மனசு கேட்கல. உங்களுக்குள்ள எதுவும் சண்டையா? எதுவாக இருந்தாலும் பொறுமையாக எடுத்து சொல்லுப்பா. அன்பு கலங்கின கண்ணோட வந்து நிற்கவும் எனக்கு கஷ்டமாக போயிடுச்சு. இப்போதான் சமாதானம் செய்து தூங்க வச்சிருக்கேன். மாதவன் கூறவும், சரிங்க மாமா, நான் வைக்கிறேன். இன்பா அலைபேசியை ஓரமாக வைத்தவன் அமைதியாய் சுருண்டு படுத்திருந்தான். அடுத்த நாள் காலை அவள் அழைத்தபோது இன்பாவால் அவளின் அழைப்பை ஏற்க முடியவில்லை. மாலை இன்பா அழைத்தபோது எடுத்தவள் சட்டென உடைந்து அழுதிருந்தாள். நீங்க தானே என்னை இங்க இருக்க சொன்னீங்க, இப்போ எதுக்கு என்னை இப்படி திட்டி பேசாம ஒதுக்கி வைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தெரியும் தானே மாமா, என்னால் எங்கள் அப்பாவை விட்டு இருக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே. இருந்தும் நான் அத்தை மாமா கூட இருக்கேன்னு தானே உங்ககிட்ட கேட்டேன். கோகிலா பாட்டி என்னவோ என்னை புகுத வீட்டில் கொண்டு வந்து விட சொல்லி என் அம்மாவை பேசுகிறாங்க. இங்கே கோவில் திருவிழா முடியவும் என்னை கொண்டு போய் உங்கள் வீட்டில் விடணும்னு சொல்லி அப்பா கூட சண்டை போட்டு இருக்காங்க. நீங்களும் எனக்கு அக்கறை இல்லைன்னு பேசுகிறீங்க. நான் என்ன செய்யணும் இப்போ? அன்பு அழுகையோடு கேட்க, நான் ஒர்க் டென்ஷனாக இருந்தேன், பயங்கர பசி வேற, அதான் அப்படி சட்டுன்னு கோபமாக பேசிட்டேன். உன் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை. பாட்டி ஏன் அப்படி பேசினாங்கன்னு தெரியலம்மா, நான் விவரம் கேட்டு உனக்கு சொல்கிறேன், நீ அழாத ப்ளீஸ். இன்பா பொறுமையாய் பேச அன்பு அழைப்பை பாதியில் முடித்திருந்தாள். இன்பா அவனின் மேலாளர் முன் நின்றிருந்தான். அவரோ இவனை அதிருப்தியாக பார்த்தார். ப்ராஜெக்ட் இருக்கிற நிலைமை உனக்கே தெரியும். நம்ம கிளைண்ட் பற்றி உனக்கு சொல்ல வேண்டியது இல்லை. அடுத்த லீட் ப்ரொமோஷன் கிடைக்க உனக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு லிஸ்ட்டில் பெயர் சேர்த்து வச்சுருக்கேன். இந்த நேரத்தில் வந்து லீவ் கேட்டு நிற்கிற இன்பா நீ? 2 நாள் ராகுல் ப்ளீஸ்,
நான் ரொம்ப குழப்பமா இருக்கேன். நான் ப்ராஜெக்ட் வேலையை செய்தாலும் அதில் எனக்கே நிறைவில்லை. எனக்கு இந்த பிரேக் அவசியம் தேவை, ப்ளீஸ். சரி, போயிட்டு வா. பட் இதுக்கப்புறம் இப்படியெல்லாம் லீவ் கொடுக்க மாட்டேன். லீட் லிஸ்ட்ல உன் பேர் 2 நம்பர் கீழே இறங்க வாய்ப்புண்டு. தேங்க்ஸ் ராகுல். இன்பா நன்றி சொல்லவும் அவனையே கேள்வியாய் பார்த்திருந்தார் ராகுல். இன்பா அவசர அவசரமாக கிளம்பி விமானம் மதியம் 2:55 தான் என அறிந்தவன் காத்திருந்து ஃப்ளைட் பிடித்து மாலை 7 மணிக்குத்தான் கோவை வந்து சேர்ந்தான். இன்பா அன்பின் இல்லம் வரும்போது இரவு 8:34. வள்ளிதான் அவனை முதல் ஆளாய் வரவேற்றிருந்தார். அன்பு எங்க அத்த? அவ ரூம்ல தான் இருக்கா. நீயும் குளிச்சு கிளம்பி வா இன்பா. இன்னைக்கு அம்மன் தேர். நம்ம தான் பக்தர்களுக்கு அன்னதானம் பண்ண போறோம். வள்ளி கூற சரியென சொன்னவன் அன்பை தேடி அவளின் அறைக்குள் வந்தான். கதவு திறக்கும் சத்தம் கேட்டு திரும்பியவள் அவனை கண்டதும் முகம் திருப்ப, ஓ, கோவமா இருக்கீங்க அப்படிதானே? பின்ன என்ன உங்க வீட்டுக்கு பேக் பண்ண தானே வந்திருக்கீங்க? அடியே, என் பொண்டாட்டியை என் சொந்தக்காரன் ஒருத்தனும் பார்த்து பேச வேண்டாமா? உனக்கு அப்ப என் சொந்தம் யாருமே வேண்டாமா? யார் வேண்டாம்னு சொன்னா? விசேஷம் விழான்னு பார்த்தா ஆகாதா? அப்பா இனி என்னை பார்க்க அலையணும். அப்ப நான் உன்னை பார்க்க அலையிறது புரியுதா உனக்கு? யார் அலைய சொன்னா? வேலையை விட்டு வாங்க, என் மாமனார் தொழிலை பார்த்துக்கோங்க, இங்கேயே சந்தோஷமா இருக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு பதில் இருக்கு உன்கிட்ட. இன்பா சொல்லவும் மீண்டும் அன்பு முகத்தை திருப்பிக் கொண்டு கூந்தலை சீசெய்வதில் கவனமாயிருக்க அவளை பின்னிருந்து இறுக்கமாய் அணைத்திருந்தான். மாமா, கோவிலுக்கு போகணும், என்னை விடுங்க. அதெல்லாம் போகலாம். என் பொண்டாட்டி கோவமா இருக்கும்போது கோவில் என்ன சாமி என்ன எல்லாம் அப்புறம்தான். நீ தான் எனக்கு முக்கியம். எனக்கு ஒரு கோபமும் இல்லை, சின்ன வருத்தம், அவ்வளோதான். நீங்க என்னை விட்டு விலகி நில்லுங்க முதல்ல. அன்பு கத்தவே விளக்கை அணைத்திருந்தான் இன்பா. அன்பின் அப்பா அத்தியாயம் 19 மற்றும் 20 நிறைவு பெற்றது. அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.